சிந்து பைரவி சீரியல்ல இன்னி எபிசோட்ல இப்ப சிந்துவ வீட்டுக்குள்ள அலோ பண்ணல இல்லையா அன்னபூர்ணி. உடனே நம்ம சீரியல்லாம் என்ன பண்ணுவாங்க ஹீரோயின் உடனே வீட்டு வாசல்லயே உக்காந்துருவாங்க. நீங்க உள்ள அலோ பண்ற வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் இந்த சீரியல்லையும் நம்ம சிந்து வாசல்லயே உக்காந்துடுறாங்க. யாருமே சிந்துவை கண்டுக்கவே இல்லை. நைட் டைம் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன ஒரு பக்கம் நம்ம சிவா என்ன செய்யறதுனே தெரியாம குட்டி போட்ட பாம்பு மாதிரி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாப்புல. நம்ம ஆறுமுகம் தான் சிந்துவுக்காக எல்லாருக்கிட்டையும் போய் பேசி பார்க்குறாப்புல. ஆனால் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. கோர்ட்டே ஆர்டர் போட்டுருச்சு, நம்ம இப்போ சிந்துவை உள்ளார விடலன்னா அது சட்ட சிக்கலாயிடும் அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லி பார்க்குறாப்புல. ஆனால் யாருமே மசியல. இப்போ நைட் டைம் ஆயிடுது. நேராக ஆறுமுகத்துக்கு போய் சிந்து காலையிலேருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கவே இல்லை, அவள் ரொம்ப பசியில் இருப்பா, எல்லாருமே தூங்கிட்டாங்க, சாப்பாடு போட்டு கொண்டு போய் கொடு அப்படின்னு உடனே யாருக்கும் தெரியாமல் நம்ம சிவா சாப்பாடு கொண்டு போய் நம்ம சிந்துக்கிட்ட கொடுத்தா, இப்போ மட்டும் உங்கள் பெரியம்மா இதை பார்த்தா தப்பாக நினைக்க மாட்டாங்களா, அவங்களையா நீ கஷ்டப்படுத்தணும், எனக்கு சாப்பாடெலாம் ஒன்றும் வேணாம், நீ எப்போ வீட்டுக்குள்ளே கூப்பிடுறீங்களோ அப்போ நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுறது. அதுக்கப்புறம் என்ன, அதே வாசலில் கொஞ்ச நேரத்தில் படுத்து தூங்கிடுது சிந்து. இதை பார்த்த உடனே சிவா போர்வையெல்லாம் கொண்டு வந்து போத்தி விடுறாப்புல. அதையும் சுருட்டி இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு திருப்பி கொடுத்து விட்டுருது. இப்போ மறுநாள் காலையில் விடிஞ்சிடுது. விடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிந்து அப்படியே குத்துக்கல் மாதிரி வாசல்லையே உட்காரத பார்த்த இந்த மகா ரவுடிங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி வர வச்சு சிந்துவை அடித்து வெளியே துரத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. இந்த விஷயத்த அன்னபூர்ணி கிட்ட சொல்ல, அன்னபூர்ணியும் எதை வேணுமாலும் பண்ணு, ஆனால் அடிப்படாமல் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுச்சு. அதே மாதிரி வந்து ரவுடிங்கெல்லாம் வந்து நம்ம சிந்துவை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.